ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கிற படம். படத்தோட பேர் வந்து இருள். ஃபஹத் பாசில், சோஃபின், அப்புறம் தர்ஷனா. அந்த ஹீரோயின் வந்து ஏற்கனவே வந்து கிருதயம் படம், ஜெய ஜெய ஹே அந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அந்த சோஃபின் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. குட் ஆக்டர் அண்ட் நல்ல ப்ரொடியூசர். இப்போ கூட தமிழில் ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. ஃபஹத் பாசிலை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதே 2-3 மாதம் தான் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அவுட்டிங் வந்து போவோம், ஜாலியாக போகிறோம். அது வந்து மொபைல் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் மொபைலை வீட்டில் வச்சுட்டு அவுட்டிங் போகிறாங்க. அவுட்டிங் போகும்போது அவங்க காரில் போகும்போது மழை, பயங்கரமான மழை. ஒரு இடத்துல கார் நின்றுது. ஃபோன் இல்லாதனால மெக்கானிக் கூட காண்டாக்ட் பண்ண முடியல. அந்த நைட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்கில் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா அந்த பில்டிங்கில் தான் ஃபஹத் பாசில் இருக்கார். இந்த சோஃபின் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாவல் ஆசிரியர். அவரோட நாவலில் கொலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இதே மாதிரி ஒரு சம்பவமாக தான் உள்ள அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த பெண்கள் கொலை. இது வந்து கொலை பண்ணது ஃபஹத் பாசிலா இல்லை சோஃபினா அப்படிங்கிற குழப்பம் படம் பார்க்குறவங்களுக்கும் இருக்கும், அந்த பொண்ணு ஹீரோயினுக்கும் இருக்குது. 1.5 மணி நேரம் தான் ஓடுற இந்த படத்தில் விறுவிறுப்பாக கொஞ்சம் திகில் காட்சிகள் இதெல்லாமே இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் என்னென்னா ஒரே இடத்துல எடுத்ததுனால நிறைய கொஞ்சம் தொய்வு இருக்கும். மற்றபடி இந்த படத்தை